போச்சு போச்சு, இன்னைக்கு நான் மாட்டினேன். அத்தை என்ன ஆச்சு? நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மாமா கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. அங்க பூங்கொடி காலேஜுக்கு ரெடியா இருப்பா. ஐயோ நான் மாட்ட போறேனே. ஐயோ நீங்க பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பூங்கொடிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டா போச்சு. இருங்க. ஃபோன் பண்ணு சீக்கிரம். இருங்க. என்னடி ஆச்சு? பூங்கொடி ஃபோன் எடுக்கல. ஐயோ இன்னைக்கு மாட்ட போறா, செத்தா. ஐயோ கடவுளே, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. என்னடி ஆச்சு? எடுக்கவே மாட்டேங்கிறா. அடடே வாங்க வாங்க வளவன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். பூங்குடி இங்க தான் கூட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. ஓ அப்படியா? சரி சரி சரி. உங்களை கோயில்ல பாக்குறதா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல உங்களை இந்த இடத்துல பாக்குறேன். உள்ள வாங்க. வரலாம்ல? தாராளமா வரலாம். வாங்க. சார் நீங்க இங்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். உங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லையே. ஐயா, நல்லது பண்றதுதான் சாமினா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சாமி. ஐயோ என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு என் தங்கச்சி பொண்ணு பூங்குடி காலேஜுக்கு போயிட்டு வரானா, அது உங்களாலதான் நடக்குது. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? நீங்க தான் காலேஜ்ல சேர்த்து விட்டீங்க, துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. பாவம் அந்த பொண்ணு இங்க வந்து கோயிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வருது. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இருக்கிறதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கிறது தான். அதுக்கு நீங்க மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. கோயில்ல வேலை செய்யற அம்மாவை சரி கட்டி சிவசாமி கிட்ட போய் பேசி இப்ப அவரு கோயிலை சுத்தம் பண்ணதான் பூங்குடி போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பூங்குடியும் நிம்மதியா காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். தலைமுறையா இந்த கோயில நாங்க பூசாரியா இருக்கோம். எத்தனையோ 1000 பேர் வந்து சாமி கும்பிட்டு போறாங்க. ஆனா சினிமால வர மாதிரி திடீர்னு கருவறையில இருந்து சாமி வந்து யாருக்கும் உதவி பண்ணதை பார்த்ததே இல்லை. எந்த ஊர்லயும் சாமி வந்து நேரடியா உதவி பண்ணாது.